சின்ன வெங்காயத்தின் விலை கிலோ 130 ரூபாயாக அதிகரித்துள்ளது. வரத்து குறைவு காரணமாக இப்போதைக்கு விலை குறைய வாய்ப்பே இல்லை என்கின்றனர் வியாபாரிகள். திண்டுக்கல் தாடிக்கொம்பு சாலையில் உள்ள வெங்காயப்பேட்டையில் 150க்கும் மேற்பட்ட வெங்காய மண்டிகள் செயல்பட்டு வருகின்றன. திங்கள், புதன் மற்றும் வெள்ளி ஆகிய 3 நாட்களில் இங்கு வெங்காயச் சந்தை நடைபெறுகிறது. இங்கிருந்து வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் வெங்காயம் அனுப்பப்படும். இலங்கை, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் நாடுகளுக்கும் வெங்காயம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தற்போது இந்த வெங்காயச் சந்தைக்கு சின்ன வெங்காய வரத்து பெரிதும் குறைந்திருக்கிறது. திண்டுக்கல் வெங்காய மார்க்கெட் இப்போ ரேட்டு இங்கே போதிய மழை இல்லாத காரணத்தினால கர்நாடகத்துலேருந்து வெங்காயம் வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ரேட்டு குறைஞ்சது 85 ரூபா, கூடுதல் 1300 ரூபா வரைக்கும் போகுதுங்க. இந்த விலை இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு நீடிக்க தான் செய்யும். காரணம் இங்கே மழை தண்ணி விவசாயம் இல்லைனால கர்நாடகத்துலேருந்து வெங்காயம் வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. மைசூர் முடிஞ்ச உடனே மைசூர்லேருந்து சின்ன வெங்காயம் வருது. இது முடிஞ்ச பின்னாடி தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி உற்பத்தி ஆகுது, என்ன வரும் செஞ்சால் விலைவாசியெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் வெங்காயம் மழை பெஞ்சதுன்னா 50-60 நாள் வெங்காயம் எடுத்துடலாம். சராசரியாக நாள் ஒன்றுக்கு 10 டன் வரை சின்ன வெங்காயம் வந்த நிலையில் தற்போதைய வறட்சி காரணமாக 25,000 கிலோவாக வரத்து குறைந்திருக்கிறது. வரத்து குறைவு காரணமாக 2 மாதங்களாக இலங்கை, இந்தோனேஷியா நாடுகளுக்கு வெங்காயம் ஏற்றுமதி தடைப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி நான் மார்க்கெட்டுக்கு 4000 மூடை வர வந்துருக்கு, அரைவல்ஸ் வந்துருந்துச்சு. இப்போ மழை இல்லாதனால 1000 மூடை வருது. இப்போ 1000 மூடை லோக்கல் சேல்ஸுக்கே பத்தாக்குறையாக இருக்கிறதுனால எக்ஸ்போர்ட்டுக்கு எது இப்போ போகலை. எக்ஸ்போர்ட் அதிகமாக வந்தால் தான் எக்ஸ்போர்ட் போக வாய்ப்பு இருக்கிறது. மைசூர், இந்த பக்கம் துறையூர், இந்த பக்கம் தேனி, கம்பம், ஆண்டிப்பட்டி எல்லா பக்கமும் இங்கேருந்து தான் விதைக்காய் போகுது. தமிழ்நாடு முழுக்க இங்கேருந்து தான் விதைக்காய் போகுது. நடவு ரொம்ப குறைவு. காரணம் என்னென்னா வறட்சி, மழை இல்லாத காரணத்தினால, தண்ணி இல்லாதனால எல்லாம் நடவு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால விலை ரொம்ப அதிகமாக விற்கிது. கடந்த வாரம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சின்ன வெங்காயம் தற்போது வரத்து குறைவினால் கிலோ 85 ரூபாய் முதல் 130 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல விதை வெங்காயம் விலையும் அதிகரித்திருக்கிறது. துறையூர், பெரம்பலூர் மாவட்டத்துக்காரங்க இங்கே விதை வெங்காயம் மண்டிக்கு திண்டுக்கல் கொண்டு வந்துக்கிறோம். எங்கள் ஏரியாவில் கிட்டத்தட்ட 20 லட்சம் மூட்டை விளையிறது. தண்ணி பற்றாக்குறையால் ஒரு 5-6 லட்சம் மூட்டை தான் இந்த வருஷம் விளைஞ்சிருக்கு. அதனால் விதை வெங்காயம் 80-90 விற்றது இன்றைக்கி 1200 ரூபா கிலோ, 120 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. பச்சை வெங்காயமும் சரியான தமிழ்நாடு முழுக்க தண்ணி வறட்சியால் பச்சை வெங்காயமும் 3000 மூட்டை வர இடத்துல 1000 மூட்டை தான் வந்துகிட்ருக்கு. தமிழகத்தில் மீண்டும் மழை பெய்து வெங்காயம் உற்பத்தி அதிகரித்தால் மட்டுமே சின்ன வெங்காயத்தின் விலை குறைய வாய்ப்பிருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக திண்டுக்கல்லிலிருந்து செய்தியாளர் வீரமணிகண்டன்.